ஹலோ மக்களே, நான் மணிகண்டன். ஆக்சுவலாக ஷார்ட்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப லைவ் மட்டும் தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். சேலத்தில் இருந்து வந்த வீடியோஸ் தான். ஆக்சுவலாக அது ஒரு செவல மாடு, அது ஜெர்சியா என்ன நமக்கு தெரியல. பட் அவன் சொல்கிறான் ஜெர்சின்னு தான் சொல்கிறான், லூசுத்தனமாக. ஜெர்சியில் நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த கலப்பின மாடுகள் வளர்க்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 23, 25 வருஷம் பக்கமாக ஆயிடுச்சு. நாங்கள் எங்கள் வீட்டில் இப்போ தான் ஹெச்எஃப் இருக்குது, அதுவும் ஹெச்எஃப் கிராஸ் தான். ஜெர்சி தான் அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே. அதுவும் கூட இப்போ தான் எங்களுக்கு தெரியுது அதெல்லாம் ஜெர்சி அப்படின்னு சொல்லிட்டு. 23 லிட்ரு 25 லிட்ரு ஜெர்சியில் யார் கறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை நம்ம ஆட்கள் தான், உங்களுக்கு எல்லாருக்குமே அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கும். ஜெர்சியில் 25 லிட்டரு கறக்குமா அப்படின்னு. பிஸ்கட் கலராக இப்போ முன்னெல்லாம் என்ன சொன்னாங்க, அடித்து விட்டாங்க. பிஸ்கட் கலர்னு இப்போ புதுசாக அவனு ஒரு கலரை கண்டுபிடிச்சிருக்கிறானுங்க. 3 கலர் மாடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த மாடு பார்த்திங்க அப்படின்னா பிஸ்கட் கலர் மாடு, ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்குது, 23 லிட்டரு கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்சி மாடு 23 லிட்டரு எங்கடா கறக்கும்? ஜெர்சி மாடு எப்படி 23 லிட்டரு கறக்கும்? வாங்குறவனுங்களுக்கும் அறிவு இல்லை, இவனுங்களுக்கு ஆக்சுவலி அறிவு இல்லை. பட் வாங்குறவங்களுக்கும் அறிவு இல்லை. வாங்கிட்டு போயிட்டு ஜெர்சி மாடு எப்படி 23 லிட்டரு கறக்கும்? நேரத்துக்கு ஒரு 8 லிட்டரு வர்றதே பெரிய விஷயம். 8 லிட்டரு வந்தால் சந்தோஷப்படணும். ஸோ நல்ல ப்ரீடு. 8 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 16 தானே, எப்படி 23 லிட்டரு கறக்கும்? இவனுங்க என்னென்னா, ஜெர்சி மாடோ ஹெச்எஃப் மாடோ 25 லிட்டரு 30 லிட்டரு கறக்கும்னு சொல்கிறாங்கல்ல. ஒரு மாடாவது இந்த மாடு சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல, 25 லிட்டரு 30 லிட்டரு சாக்கு மாதிரி பை வைக்கும், அண்டா மாதிரி படி வைக்கும், ஒரு அடிக்கு ஒரு காம்பு, இது எல்லாமே டேப் வச்சு மெஷர் பண்ணி காட்டணும். சாக்கு மாதிரி பாருங்கள், எங்கள் வீட்டில் இருக்கிற தீவன சாக்கு மாதிரி இந்த மாட்டுக்கு மடி இருக்குது. அண்டா பாரு, ஒரு அண்டா வச்சு அடியில் உள்ளே போட்டு காட்டணும், இப்போ அண்டா மாதிரி மடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 லிட்டரு கறக்கும் சொல்கிறாங்க. 30 லிட்டரு மாட்டுக்காரங்க கறக்கும்னு சொன்னாங்க. பட் நம்ம ஒரு 27 லிட்டரு கேரண்டி கொடுக்கலான்னு சொன்னது. 27 லிட்டரு ஒரு மாட்டை, எல்லா மாட்டையும் வேண்டாம், எல்லா மாட்டையும் நீ விற்றுக்கோ, ஏமாறுறவனுங்கிட்ட விற்று தலையை மூளை வர. ஆனால் அந்த 23 லிட்டரு 25 லிட்டரு கறக்கிற மாட்டை ஒரு மாட்டை நீ கண்ணு போட்டு ஒரு 10 நாள் வச்சுருந்தேன், அதை பால் தெளிய வச்சு அந்த மாட்டை பாருங்கள், தான் நான் இவ்வளோ இந்த ஃபீடு கொடுக்குறேன், நான் என்கிட்ட இவ்வளோ பால் கறக்குது அப்படின்னு சொன்னால் உனக்கு தான் இன்னும் சேல்ஸ் அதிகமாகும். நீ சொல்கிற விலையை அப்படியே கொடுத்துட்டு நிறைய ஏமாளி மக்கள் நம்ம ஊரில் இருக்கிறாங்க, உனக்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு உனக்கு பணக்காரன் ஆகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதை ஏன் கறந்து காட்ட மாட்டேங்கிற அப்படின்னு தான் நான் கேட்குறேன். கறந்து காட்டினா உனக்கு தானே பெனிஃபிட்டு, உனக்கு இன்னும் சேல்ஸ் ஆகுமே. 30 லிட்டரு கறக்க மாட்டா, ஒரு 25 லிட்டரு நீ கறந்து காட்டிட்டா பரவாயில்ல, அவங்க ஃபார்மில் அவங்க சொல்கிற பால் கறக்குது அப்படின்னு இன்னும் நம்பிக்கை உங்கள் மேலே அதிகமாக வரும். சேல்ஸ் உனக்கு இன்னும் அதிகமாகும். கொஞ்சம் அதை ட்ரை பண்ணு, சரியா? தேங்க்யூ ஸோ மச் மக்கள்.